சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட தெய்வமணி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறி ஆவல். நம்ம உடம்புல லேசான ஒரு வெதுவெதுப்பு, ஒரு சூடு இருக்கணும். ரத்தத்தின் சூடு இது. உடம்புல ரத்த ஓட்டம் நடைபெறும் போது இந்த சூடு வெளிப்படும். உடம்புல இந்த வெப்பம் வெளிப்படலன்னா நமக்கு ஏதோ, நமது உடலுக்கு ஏதோ ஓர் உபாதை வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு சூடு. இன்னொரு சூடு இருக்கு. சில பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களது உடம்புல இருந்து வெப்பம் நிறைய வெளியாகும். ஏன்னு கேட்டா அது கனசூடும்பாங்க. என்னுடைய உடம்பு கொஞ்சம் சூடானதும்பாங்க. இந்த சூடெல்லாம் ஓரளவுல இருந்தா நல்லது. உடம்பு சில்லுன்னு இருந்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும், புரியும். அதே மாதிரி ரொம்ப சூடா இருந்தா ஜுரம் அது இதுன்னு ஏதோ ஒரு உபாதை உண்டாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சூடும் இருக்கு. சில பேர் தயிர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தயிர் சாப்பிட்டா சூடு சார்னு காரணம் சொல்லுவாங்க. மோர் உடலுக்கு குளிர்ச்சியும்பாங்க. மாம்பழமும் பப்பாளியும் சூட்டை கிளப்பும். தெய்வமணி அம்மா, வாழைப்பழம் குளிர்ச்சி தருமா. இப்படி சாப்பிடுற உணவுப் பொருட்கள் சிலவற்றை சூடு என்றும் சிலவற்றை குளிர்ச்சி என்றும் வகைப்படுத்துறோம். உண்ணும் உணவு சூடாகவோ குளிர்ச்சியாகவோ இருப்பதை பொறுத்து தான் உடலின் வெப்பநிலையில் மாற்றங்கள் உண்டாகும். அறுசுவைகள் இருக்கு. அதுல இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு ஆகிய மூன்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும். புளிப்பு, உப்பு, கார்ப்பு ஆகியவை உடல் சூட்டை அதிகரிப்பவை. இப்படி பார்த்து பார்த்து நமது உடலை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். ஆனா நாம் வாழ, சுகமாய் வாழ ஆதாரமா இருக்கிற நம்ம பூமிய, சுற்றுப்புற சூழலை நல்லபடியா கவனிச்சுக்கிறோமா? இந்த கேள்விக்கு இல்லை என்ற பதில் தான் வரும். காரணம், பூமியின் உயிர் நாடியான ஆறுகள்ல இருக்கிற மணலை அள்ளி அள்ளி எடுக்கிறோம், விற்பனை செய்யறோம். அதோடவா பூமியை தன் நிழலால் பாதுகாக்கும் மரங்களையும் வெட்டி வெட்டி வீழ்த்துறோம். எந்த ரெண்டு செயல்கள் முக்கியமானவையோ செய்யக்கூடாதவையோ அதை செய்யறோம். மணல் அள்ளி ஆறுகளை ஆழப்படுத்துவது, மரங்களை வெட்டுவது. அப்புறம் எப்படி வானம் நமக்கு மும்மாரி மழை கொடுக்கும்? பருவமழையே கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 தொடங்கப்பட்டது. உலகில் உள்ள இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு இது. உலகளவில் பெரிய அமைப்பு. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாக்கு அருகில் உள்ள கிளாண்ட் என்ற பகுதியில் இந்த அமைப்பு இருக்கு. உலகெங்கும் உள்ள 140 நாடுகள்ல இருக்கும் 108 அரசு அமைப்புகள், 766 அரசு சாரா சங்கங்கள், 81 சர்வதேச அமைப்புகள், 11,000 துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த அமைப்புல உறுப்பினரா இருக்கிறாங்க. தெய்வமணி அம்மா, உலகின் இயற்கை வளத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை IUCN என்ற இந்த பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் எடுத்து வருது. நாமெல்லாம் சேர்ந்ததுதான் இது போன்ற அமைப்புகள், இந்த சங்கங்கள். இன்னும் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாத்தையும் பாத்துக்குப்பாங்கன்னு நாமெல்லாம் அலட்சியமா இருக்கக்கூடாது. நாம பாட்டுக்கு இந்த சூழல்ல என்னென்ன தீமை தரும் செயல்களோ அவற்றை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கக்கூடாது. இனிமேலாவது முழிச்சுக்கணும். எல்லாத்திலையும் நமக்கும் பொறுப்பு இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.